வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம எக்ஸைஸ் 2.5ல 8th சம் 9th சம் பார்க்குறோம். இப்போ பாருங்கள் 8th சம் பாருங்கள். இஃப் 3 + k 18 - k 5k + 1 ஆர் இன் ஏபி தென் ஃபைண்ட் k அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது எனில் கேயின் மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையினுடைய உறுப்புகள், அடுத்தடுத்த உறுப்புகள், அதாவது கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸாக இருக்குது. சரி, இப்போ நம்மளுக்கு கூட்டுத்தொடர் வரிசைனாலே நம்மளுக்கு தெரியும், அதாவது காமன் டிஃப்ரென்ஸ், பொது வித்தியாசம் = T2 - T1, அதாவது செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்ம் மைனஸ் பண்ணாலும் சரி, T3 - T2, தேர்ட்லேருந்து செகண்ட், ஃபோர்த்லேருந்து தேர்ட், அப்படி எதுலேருந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேர்மை மைனஸ் பண்ணும்போது எப்படி தான் இருக்கும்னா ஈக்குவலாக இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார்மெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ T2 - T1 = T3 - T2 அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். பண்ணும்பொழுது இப்போ T2ன்றது பார்த்திங்கன்னா இங்கே என்ன இருக்குதுன்னா 18 - k அப்படின்னு இருக்குது. மைனஸ் T1 அப்படின்றது பார்த்திங்கன்னா 3 + k. ஸோ ரெண்டு டேர்மாக இருக்குது. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன் 3 + k போட்டாச்சு = அதே மாதிரி T3க்கு பதிலாக எதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன்னா 5k + 1 போட்டுக்கிறேன். மைனஸ் போட்டுட்டேன். T2க்கு எதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா 18 - k. ரெண்டு டேர்மாக இருக்கிறதுனால ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன் 18 - k போட்டாச்சு. ஸோ 18 - k. இப்போ மைனஸ் வச்சு உள்ள சப்ஸ்டியூட் மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -3, இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -k அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி இங்கே 5k + 1 போட்டுக்கோங்க. போட்டுட்டு மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். -18, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன இதுனாக்கா +k கிடைக்குது. ஓகே, இப்போது இதில் நம்பர்ஸ்லாம் முதல்ல சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்புறம் கேயும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். இங்கே என்ன ஆகுதுன்னா -2k, 18 - 3னா என்ன ஆகுதுனாக்கா +15 அப்படின்னு கிடைக்குது = அதே மாதிரி இங்கே 5k + kன்றப்போ 1k மீனிங். ஸோ 6k + 1 -18னா -17 கிடைக்குது. ஸோ கேலாம் ஒன் சைடாக கொண்டு போயிடுவோம். ஸோ 6k இங்கிட்டு கொண்டு வந்துட்டிங்கன்னா -2k -6k + 6k இங்கிட்டு வரும்போது -6k ஆயிடுது. ஸோ -17 இங்கே இருக்குது. +15 அங்கிட்டு கொண்டு போயிருங்க. அங்கிட்டு கொண்டு போயிட்டிங்கன்னா -15 ஆயிடும். ஓகே, இப்போ -2kவும் -6kயும் ரெண்டு சேம் சிம்பிளாக இருக்கிறதுனால ரெண்டையும் ஆட் பண்ணிடுறோம். -8k = இதுவும் அதே மாதிரி சேம் சிம்பிளாக இருக்குது. ஸோ மைனஸ் போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க. கூட்டிட்டிங்கன்னா -32 கிடைக்கும். ஸோ -8k = -32ன்னு கிடைக்குது. ஸோ k = இந்த -8 அப்படியே டிவைடில் போயிடும். -32/-8 அப்படின்னு சொல்லி போயிடுச்சுன்னா அப்போ இந்த மைனஸ்க்கு மைனஸும் கேன்சல் ஆயிரும். 1 8s are 8s, 4 8s are 32 அப்படின்னு கிடைக்கும்போது ஸோ கேயோட வேல்யூ என்ன சொல்கிறோம் அப்படின்னா 4 அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த சம் பாருங்கள். ஃபைண்ட் x, y, and z given that the numbers x, 10, y, 24, z are in AP அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது எனில் xy zன் மதிப்பினை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இதை எழுதியிருக்கிறேன். x 10 y 24 zலாம் ஒரு ஏபியா, எல்லாமே ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லியிருக்காங்க. நான் எழுதியிருக்கிறேன். ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், ஃபிஃப்த் டேர்ம்னு எழுதியிருக்கேன். உங்களுக்கு தெரியும் ஏபினாலே என்ன தெரியும் உங்களுக்கு, d = என்ன வரும் அப்படின்னாக்கா T2 - T1 = T3 - T2 = T4 - T3 = T5 - T4 அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு. அந்த ஃபஸ்ட் முன்னாடி இருக்க டேர்ம்லாம் மைனஸ் பண்ணும்போது ஈக்குவலாக வந்து காமன் டிஃப்ரென்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். இதில் நம்ம கொடுத்துருக்கப்படி நான் எழுதியிருக்கிறேன். எல்லாமே ஈக்குவல்னு தெரியும். எல்லாத்தையும் நம்ம இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்டியூட் பண்ணேன்னா T2 - T1 என்ன போட்டுக்கிறோம் நம்ம 10 - x போட்டுக்கிறேன். 10 - x = T3 - T2 என்ன போட்டுக்கிறேன்னா y - 10 போட்டுக்கிறேன். = T4 - T3னாக்கா 24 - y போட்டுக்கிறேன். 24 - y = T5 - T4னா z - 24 போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ போட்டுட்டு இப்போ நான் முதல்ல இது ரெண்டையும் மட்டும் எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் எடுத்துகிட்டு பாருங்கள், 10 - x = y - 10 எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு xyலாம் ஒன் சைடாக கொண்டு வந்துடுங்க. நம்பர்ஸை ஒன் சைடாக கொண்டு வந்துடுங்க. இப்போ கொண்டு வந்தீங்கன்னா இந்த -x இங்கே இருக்குது, +y இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா என்ன ஆயிருதுனாக்கா -y ஆயிரும். ஸோ ஆல்ரெடி இங்கே -10 இருக்குது. இந்த +10 இங்கிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா -10 ஆயிரும். ஸோ -x -y = இது ரெண்டும் என்ன ஆகும் அப்படின்னாக்கா -20 அப்படின்னு ஆயிரும். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா இங்கே மைனஸ், எல்லாமே மைனஸ் இருக்கிறனால மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. பண்ணிங்கன்னா x + y = 20 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதை வந்து ஒரு ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறோம். ஓகே,
ஃபஸ்ட்டு இதையும் எடுத்தேன். ஓகே, இப்போ இது ரெண்டையும் எடுத்துக்கிறோம். இதையும் எடுத்துக்கிறேன். இருக்கும்பொழுது ஒய் மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 24 மைனஸ் ஒய் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அப்போ அந்த மாதிரி இந்த இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இங்கிட்டு கொண்டு வந்துடுங்க. எக்ஸ் ஒய் டேர்ம்ஸ்லாம் இங்கே கொண்டு வந்து வெறும் ஒய் டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஒய் இந்த மைனஸ் ஒய் இங்கிட்ட வரும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி 24 இங்கிட்ட இருக்குது, மைனஸ் 10 அங்கிட்டு கொண்டு போயிட்டிங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னாக்கா ப்ளஸ் 10 ஆயிரும். ஓகே, ஒய்யும் ஆட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னாக்கா 2y இஸ் ஈக்குவல் டு 24 10 ஆட் பண்ணும்போது 34 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா என்ன கிடைக்குதுன்னாக்கா 34 இது மல்டிப்ளை ஆகும்போது இங்கே டிவைட் ஆயிரும். பெருக்கலாக இருந்து இங்கிட்டு போகும்போது வகுத்தல் ஆயிடுச்சுன்னா ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 17 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் இன் 1ல் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதில் எதை அப்ளை பண்ணுறேன்னா 17 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 20 கொடுக்குறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 மைனஸ் இந்த ப்ளஸ் 17 இங்கிட்ட வரும்போது மைனஸ் 17 ஆயிரும். ஸோ எக்ஸோட வேல்யூ பார்க்கும்போது என்ன கிடைக்குது அப்படின்னாக்கா 3 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்மே எடுத்துக்கிறேன். இதையும் எடுத்துக்கிறேன். 24 மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் 24 எடுத்துக்கிறேன். போட்டுட்டு இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு 17 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 24 மைனஸ் 17 இஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் 24 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, 24ல் 17 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுதுனாக்கா 7 கிடைக்குது. 7 ஈக்குவல் டு இசட் மைனஸ் 24 அப்படின்னா இந்த மைனஸ் 24 இங்கிட்டு கொண்டு வந்துடுங்க. 7 ப்ளஸ் 24 இஸ் ஈக்குவல் டு இசட் அப்படின்னாக்கா 31 ஈக்குவல் டு இசட்னு கிடைக்கும். ஸோ இசட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 31. அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ்லாம் வராது. இந்த டேர்ம் அப்படி இந்த டேர்ம் இங்கிட்டு வரும்போது நம்ம மைனஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இசட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 31, எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 17 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டீச்சிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.